எல்லாருக்கும் வணக்கங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய தமிழ் வருடமான பராபவ வருடத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பராபவ வருடத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த அடிப்படையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் தரப்போகுதுன்றது பற்றி தான் ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லா மாதத்துலேயும் எல்லா வருடத்துலேயும் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தான் சாதகமான பலன் தரும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பராபவ வருடத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுங்க. சந்தர்ப்பம் வரப்போகுது. சந்தர்ப்பத்தை கொடுத்தா தானே நம்மளால் சாதிக்க முடியுமா, சாதிக்க முடியாதான்ட்டு நம்ம காட்ட முடியும். இந்த வருடத்துடைய தொடக்கத்திலேயே சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதுதான் வருட பிறப்பு இல்லையா? சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்கப்படுது. லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நாளில் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. அப்போது அற்புதமான பரிவர்த்தனை. உங்கள் ராசியாதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கும் 7வது பாத்தியத்துக்கும் அதிபதி குரு பகவான். அப்போது குரு பகவானோ புதனோ கிரக பரிவர்த்தனை செய்துகிற நாளில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம் அல்லது திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் மிதுன ராசியில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தால் இந்த வருடம் சம்பாதிக்கிறதுக்கான வருடம் கிடையாது, சாதிக்கிறதுக்கு உண்டான வருடம். இன்றைக்கி வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க, வளர்ந்தவங்க, சாதித்தவங்க, சம்பாதிச்சவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் 1000 பேருக்கு 2000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தாராக ஒரு சிலர் இருக்காங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு தான் இந்த பராபவ வருடத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. ஆதாரம் என்ன சார்? ஆதாரம் இல்லாமல் எந்த பதிவும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கை கொடுத்தா மீளலாம், சொல் கொடுத்தா மீள முடியாது. உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் எத்தனை பேர் இந்த அளவுக்கு இந்த ஆதாரம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் விவரம் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் என்னன்னா 2வது பாத்தியம் சந்திரனாகவும் 3வது பாத்தியம் சூரியனாகவும் வருவார். தனஸ்தானாதிபதி சந்திரன், தைரியஸ்தானாதிபதி சூரியன். இந்த வருட தொடக்கத்தில் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் ராகுவோட சேர்றார். இதுவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஆனாலும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய தனகாரகன், தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய தனகாரகன் செவ்வாவுடைய பார்வையில், லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வையில் இருந்து உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை பார்க்கிறார். ஒரு தனகாரகர் தனஸ்தானாதிபதியை பார்ப்பது சிறப்பு. இதனால் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா? என்கிட்ட திறமை இருக்குது, என்கிட்ட படிப்பு இருக்குது, என் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லை, திறமை இருக்குது, திறமைக்குண்டான ஒரு அதாவது தொழில் கிடையாது. சில பேருக்கு படிப்பறிவு இருக்கும், சில பேருக்கு பகுத்தறிவு இருக்கும். அப்போது படிப்பறிவுக்கும் பலன் இல்லாமல் இருக்கேன், பகுத்தறிவுக்கும் பலன் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடத்துடைய தொடக்கத்திலேயே நல்லது நடக்க போகுது. இது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் சொல்கிற வார்த்தை இல்லை, இது சாத்தியமான வார்த்தை. சந்தர்ப்பம் வருது, பயன்படுத்திட்டு சொல்லுங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, பொருளாதார ரீதியாக சிக்கல் இருக்குது, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா சித்திரை மாதத்திலேயே உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வரும். சரியாக வைகாசி மாதம் 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வைகாசி மாதம் 13, 14ஆம் தேதி, சரியாக 14ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. அந்த 14ஆம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியில் ஓடுறதுக்கு நீங்கள் தயாராகிடுங்க. இது நான் கொடுக்குற சந்தர்ப்பமோ நீங்கள் கொடுக்குற சந்தர்ப்பமோ கிடையாது, இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம்.
அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை பார்ப்பீங்கன்னு நீங்கள் நினைக்கல. நானும் உங்கள் கண்ணில் படுவேன் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுக்கலை. இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் கண்ணில் பட வச்சுருக்குதுன்னா இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குதுன்னு அர்த்தம். வைகாசி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்குதுன்றது பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவசரப்பட்டு கமெண்ட்டில் இப்போதைக்கு எதுவும் சொல்லிட வேண்டாம். ஃபஸ்ட்டு, சுயத்தொழில் உருவாகிறதுக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இது அது இல்லை. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு, உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி, சுய தொழில் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் 100% கொடுக்கும். அடுத்தபடியாக ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்க, அந்த நிறுவனத்திலேருந்து மாற முடியாமல் இருக்கிறீங்க. கமிட்மெண்ட்டு, அந்த கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அதே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த வருடம் பிறக்கப்பட்டு பராபவ வருடம் பிறக்கப்பட்டு வைகாசி மாதம் 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இருக்கிற வேலையிலிருந்து வேறு வேலைக்கு போயிடுவீங்க. இடமாற்றங்கள். இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க கிணத்து தண்ணி கிடையாதுங்க, ஆற்று தண்ணி. உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவத்தை விட உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவம் தான் அதிகம். காலில் போடுற செருப்பு நீங்கள் வாங்கினா கூட அது வீணாக போனால் தான் தூக்கி போட்டுட்டு வேறு வாங்குவீங்களே தவிர ஆசைக்கு 4 வாங்கி வைக்கிற ஆட்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்க இல்லை. ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு செருப்பு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. யாரையும் குறித்து சொல்லலை. மிதுன ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் உங்கள் மனைவிக்கு 2000 ரூபாய் புடவை எடுத்து கொடுத்தா நீங்கள் 300 ரூபாய்க்கு சட்டை எடுத்துக்கிடுவீங்க. உங்கள் கணவருக்கு 2500 ரூபாய்க்கு சட்டை எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபா அல்லது 300 ரூபாயில் ஒரு சுடிதாரை வாங்கி வைக்குவீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டதே கிடையாது. உங்களை சார்ந்தவங்களுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்துருப்பீங்க. சரி, இந்த நேர காலங்கள் உங்களை செல்வந்தராக்கக்கூடிய நேர காலங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜூன் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் வருது. ஒரு வருஷமாக குரு உங்களை வச்சு செஞ்சார். தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருந்ததால் அற்புதமான ஒரு கவி உண்டு. கேளப்பா இன்னும் ஒரு பரம கேளு, பாரப்பா இன்னும் ஒரு பகர கேளு, பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது கூறப்பா கோதண்டபாணி வீரன் கோற்றவனை குடியேறி போக செய்தார், ஜாதகனுக்கு வேதை மெத்த சிவசிவா செம்பொண்ணு நாசமாச்சினார் புலிப்பாணி சித்தர். வேலைவாய்ப்பில் சங்கடங்கள் கொடுத்துருக்கோம், பொருளாதாரத்தில் பாதிப்பு கொடுத்துருந்தோம். இது இருக்கிற நகை அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கொடுக்க தான் செய்திருந்திருக்கோம். சொந்த மண்ணை விட்டு போகிற மாதிரி, சொந்த ஊரை விட்டு போகிற மாதிரியான சூழலெல்லாம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாத்துக்கும் ஒரு முடிவு, ஒரு தீர்வு. இந்த நேர காலத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்கிறார். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த அந்த கிரக தடைகள் நீங்க போகுது. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த அந்த சங்கடங்கள் சரியாக போகுது. இந்த நாட்களுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேன் நீங்கள் மனசார சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கி தரப்போகுதுங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது என்னென்னா, அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லிட்டு இருக்கிறேனுங்க, அனுபவித்து சொல்லுங்கள். 6வது பாவகத்தை குரு பார்க்கிறார், தொழில் ஸ்தானாதிபதி பார்க்கிறார். இது நல்ல நேர காலங்கள், உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தை குரு பார்க்கிறார். ஆயுள் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு நேரத்துலையும் ஒரு மாதிரியான தொந்தரவு உடம்புல கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த உடல் உபாதைகள் சரியாகும். 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் தனகாரகம் உச்சமடைகிறார். 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் நிமித்தமாக நல்லது நடக்கும். தீராத கடன், தீராத வம்பு, தீராத பிரச்சனை இதெல்லாம் தீரப்போகுது. குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கப்பட போகுது. சார், குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கப்பட போகுதுன்னு சொல்கிறீங்க, இது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க சொல்லுங்கள். திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு வருடப்பிறப்பன்னைக்கே அவர் சுயசாரத்தில் இருக்கார். திருமண ஸ்தானாதிபதி சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். திருமண காரகன் யாரியா? சுக்கிரன். சுக்கிரன் அவரும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திருமணக்காரகன் பரணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். அப்போது அசுரகுரு தேவகுரு இருவருமே அவங்க சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பு. திருமண காரகனும் திருமண ஸ்தானாதிபதி. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மன வாழ்க்கை நிமித்தமாக இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்க போகுது, திருமண தடைகள் நீங்க போகுது. இன்னும் ஒரு சிலருக்கு சார் புத்திர பாக்கியத்தில் பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கு நான் சொல்கிறேனுங்க, 5வது பாவகத்துக்கு அதிபதி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம்னா 5வது பாத்தியம்.
ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க. மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம். சத்தியமாக சொல்கிறேன், என் மடியில் கணம் கிடையாது. எனக்கு எப்படி சொல்கிறது, வழியில் பயம் இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு தெள்ள தெளிவாக எல்லாம் எழுதி வச்சு நான் சொல்கிறேனே. இந்த இடத்துக்கு அதிபதி யார்? இந்த இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். இந்த இடம் தான் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானம், குழந்தை பாக்கியத்துக்கு இடம் அதுதான். அந்த இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11வது பாத்தியத்தில் சொந்த நட்சத்திரத்தில் இருந்து புத்திரஸ்தானத்தை 7வது பார்வையாக பார்க்கிறார் சுக்கிரன். அதே இடத்த புத்திரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தை பார்க்க புத்திரகாரகன் குரு புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். சரி, இது ரெண்டும் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த 6வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது நம்ம உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கு காரணம் இந்த 6 கிரகம்தான். அதாவது ருணர் ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த 6 கிரகம் புத்திரகாரகனுடைய வீட்டில் இருந்து 8வது பார்வையாக இந்த புத்திரஸ்தானத்தை பார்க்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடணும், புத்திரஸ்தானாதிபதி பார்வை, புத்திரகாரகன் பார்வை, புத்திரகாரகனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி பார்வை, இந்த பாவகத்தை பார்க்கிறார். அப்போ நமக்கு முழுமையாக குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்குது, பூர்வீக சொத்து பிரச்சனை சரியாக போகுது, முன்னோர்கள் செய்த தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன், முன்னோர்கள் செய்த பூர்வீக தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்றவங்களுக்கு அடையாளம், புது அடையாளம் பிறக்கப்படுது. அப்போது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பராபவ வருடம் ஒரு புது அடையாளமாக இருக்கும். இத்தனை வருடம் இந்த வாழ்க்கைக்காக தான், இந்த வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. வைகாசி மாதம் 14ஆம் தேதி மாற்றம் வரப்போகுது, ஜூன் மாதம் 1ஆம் தேதியும் மாற்றம் வரப்போகுது. அதுபோக இந்த குரு பகவான் அதிசாரத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் இன்னும் பிரமாதமாக இருக்கும். அதிசாரத்துக்கு நமக்கு சிம்மத்துக்கு வருவார் அதிசாரத்துக்கு. அப்போது சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் குரு சேருவார். இது அற்புதமான நேரம். ஆன்மீக தலங்களுக்கு நிறைய பேர் போயிட்டு வருவீங்க. சில பேர் மிதுன ராசியில் பிறந்தவங்க முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரமாக இருக்கட்டும், புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரமாக இருக்கட்டும், இந்த நட்சத்திரத்துலங்கெல்லாம் பிறந்தவங்க தெய்வாலயங்களை உருவாக்கணும், ஆன்மீக பயணம் தூரமாக போகணுன்ற எண்ணங்களெல்லாம் நிறையா இருக்கும். இது வரைக்கும் அதுக்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்காது. இந்த நேரத்தில் தெய்வாலயங்களை உருவாக்குவீங்க, ஆன்மீக பயணம் போவீங்க. ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வருடமாக இந்த பராபவ வருடம் இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்க, நான் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, இந்த வருடத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கைக்கு தள்ளப்படுவீங்க இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்களால். நீங்கள் எத்தனை பேர்கிட்ட ஜாதகம் கேட்டாலும் சரிங்க, கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் 1% கிடையாது, 1000% பிரமாதமாக இருக்குது. அனுபவித்து சொல்லுங்கள். இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா கோட்சார கிரக நிலைகள் 85% மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. ஆஹா ஓன்ற அளவுக்கு இருக்குது. ஒரு 10%, ஒரு 15% உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சின்னா எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் அழகாக கொண்டு போய் உங்களை சேர்த்திடும். சரியா? அனுபவித்து சொல்லுங்கள். அற்புதமான நாட்கள், அற்புதமான சந்தர்ப்பம், பயன்படுத்திக்கோங்க. காற்றடிக்கும்போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் வாழ்கிறதுக்கான ஒரு நாட்கள் அப்படின்றத விட வளர்கிறதுக்கு உண்டான நாட்கள். இது சம்பாதிக்கிறதுக்கான நாட்கள் அப்படின்னு சொல்கிறத விட சாதிக்கிறதுக்கு உண்டான நாட்கள். இது பயன்படுத்திக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதுன ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.